ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷனுக்கு முன்னாடி டீம்ஸ் வந்து பிளேயர்ஸை ரிலீஸோ ரீட்டைனா பண்ணோம். பட் இப்போ அந்த பிளேயர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கு? முன்னாடி சீசன்ல இருந்து இப்போ வேல்யூ கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா? என்னதான் வேல்யூ அவங்களுக்கு, அவங்கள ரீட்டைன் பண்ணால் நம்ம பர்ஸில் எவ்வளோ காலி ஆகும்? ஸோ இந்த மாதிரி பல டீம்ஸில் பல பிளேயர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸோட வேல்யூ இப்போ எப்படி இருக்கு, எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அப்புறம் என்ன, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, want a minute please. So friends, first of all நான் ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் KPI அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போட்டிருக்க ஒரு விஷயம் தான் இது. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் DM பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இது உண்மையா, இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை கையில் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலையா? ஸோ இதான் என்னோட ID, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூ உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூ எல்லாமே உண்மைதான். பட் இது வந்து அக்யூரேட் வேல்யூ கிடையாது. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் பிக் பண்ணிருக்காங்க. ஸோ அஃபிஷியலா ரிட்டன்ஷன் ஆர் லிஸ்ட் அந்த அப்டேட் வரும்போது மட்டும்தான் அவங்களோட வேல்யூ என்னங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் 13 பிளேயர்ஸுக்கு அவங்களோட வேல்யூ அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 13 பேரையும் சுருக்கமா வேகமா நான் சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் பிளேயர் PKL சீசன் 11ல ரைடர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வாங்கின ஒரு பிளேயர் தான் நம்மளோட தேவங் தலாலை பொறுத்த வரைக்கும் அப்போ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருந்தாரு. அப்போ இருந்து இப்போதைக்கு அவரோட வேல்யூ டபுள் த மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்க்கும்போது அவரோட வேல்யூ அப்படிங்கிறது 88.32 லட்சம் அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல ஹைக்கு. ஏன்னா PKL சீசன் 11ல அவர் தான் ஹீரோ. 300க்கும் மேல ரைட் புள்ளிகள் கலக்கி இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இந்த வேல்யூ அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டடான ஒன்று தான். அண்ட் இவரை ரீட்டைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரீட்டைன் பண்ணுவாங்க. வேல்யூ 88 லட்சம் தான். ஆக்ஷனுக்கு போனார்னா இதை விட அதிகமா போவாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இது இல்லாம புனேரி பல்டனோட ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஃபெண்டர் ரைட் கார்னர் கௌரவ் காட்ரி PKL சீசன் 11 50-50, அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துச்சு அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல. அண்ட் அவரோட வேல்யூ அப்படிங்கிறது 36.26 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுருக்கு. இன்ஃபேக்ட் கௌரவ் காட்ரியை பொறுத்த வரைக்கும் புனேரி பல்டன்ல சேர்ந்ததுல இருந்து ரிட்டன்ஷன் அப்படிதான் ஆயிட்டு இருந்திருக்காரு. பட் இப்போ வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு PKL சீசன் 11 பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி. அதுதான் உண்மை. ஸோ அவரோட வேல்யூ 36.26 லட்சம். ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம அஜய் தாக்கூர் என்ன முடிவு பண்றாரு அப்படிங்கறத. அண்ட் இது இல்லாம பரத்வூடா ஒரு டாலான ரைடர் UP யோதாஸ்க்காக பிளே பண்ணியிருந்தாரு. அங்க அவங்க PKL சீசன் 11 ஆக்ஷன்ல எடுக்கிறப்போ அவரோட வேல்யூ ரொம்ப கம்மி. பிகாஸ் அதற்கு முன்னாடி சீசன் 10ல கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் மோசமா இருந்துச்சு. பட் சீசன் 11ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அதனால அவரோட வேல்யூ 1.43 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். பட் 1.43 கோடி ஒர்த்து இல்ல, 1 கோடி ஒர்த்தா இருந்திருக்கலாம். ஸோ தலைவனை ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் UP யோதாஸ் ரீட்டைன் பண்றது இந்த வேல்யூக்கு. ஸோ இதெல்லாமே வெயிட் வந்து பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். இதுக்கப்புறமா குமன் சிங் குஜராத் ஜெயன்ஸை சேர்ந்த பிளேயர். இவரோட வேல்யூ ஆல்மோஸ்ட் 2 கோடி கிட்ட PKL சீசன் 11ல இவரை தூக்குனாங்க குஜராத் ஜெயன்ஸ். எதுக்கு எடுத்தாங்கன்னு நான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதற்கு ஏத்த மாதிரி PKL சீசன் 11ல இருந்து இப்ப 12க்கு அவரோட வேல்யூ என்னன்னு பாக்குறீங்களா? ஜஸ்ட் 37.23 லட்சம். எஸ் கைஸ், வெறும் 37.23 லட்சம் தான் குமன் சிங்கோட வேல்யூ. கண்டிப்பா ரொம்ப பெருசா டிப் ஆயிருக்கு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் சீசன் 11ல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த வேல்யூ நார்மலான ஒன்று தான். இது இல்லாம சுனில் குமார் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயர் அண்ட் கேப்டன், ஆல்சோ யூ மும்பாவை சேர்ந்தவர். அப்போவே அவருக்கு 1 கோடி கிட்ட இருந்துச்சு. ஒரு ரெக்கார்டுமே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டிஃபெண்டர், இந்தியன் டிஃபெண்டர் 1 கோடிக்கு மேல போறாருன்னு சொல்லிட்டு. இப்போ அவரோட வேல்யூ 1.11 கோடி. ஸோ கண்டிப்பா இது அவருக்கு ஒர்த்து தான். யூ மும்பா இவரை ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எஸ், ஒரு டிஃபெண்டருக்கு இந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகம்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா மேபி ரிலீஸ் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இவரை ரீட்டைன் பண்றது தான் உசிதம். இல்லாட்டி அவங்க மாட்டிப்பாங்க யூ மும்பா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது. நீங்களா இருந்தீங்கன்னா நம்ம சுனில் குமாரை ரீட்டைன் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இந்த வேல்யூக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இது இல்லாம பவன் குமார் ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் PKL சீசன் 9-10 கொஞ்சம் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ். சீசன் 11 கலக்கினாரு. இன்ஜுரி இல்லாத வரைக்கும். இன்ஜுரி வந்துச்சு, ஒரு டிப்பு, திரும்பவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாரு. இப்போ அவரோட வேல்யூ, அதாவது சீசன் 11 ஆக்ஷன்ல 1.70 கோடிக்கு போயிருந்தாரு. அதுல இருந்து ஒரு 19 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.89 கோடி, அதாவது 1.89 லட்சம் இவரோட வேல்யூ அப்படிங்கிறது இப்போதைக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே அப்ராக்சிமேட் தான், நான் திரும்பவும் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். பட் இருந்தாலும் பவன் ஷெராவத்தை இந்த வேல்யூக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியல. எனக்கு தெரிஞ்சு பெரிய டவுட் தான். ரிலீஸ் பண்ணி எடுக்க தான்
ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அவரோட வேல்யூ இது அப்படிங்கும்போது பர்ஸ்ல நிறைய வேல்யூவை பிடிச்சி வைப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பவன் ஷராவத்தை ரிலீஸ் பண்றது தான் நல்ல விஷயம். பண்ணுவாங்களான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் அது இல்லாமல் அர்ஜுன் தேஷ்வால் ஃப்ரம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். அர்ஜுன் தேஷ்வாலும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜேபிபியால ரீடைன் மட்டுமே பண்ணப்பட்டு இருந்தாரு. அண்ட் இப்போ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிகாஸ் சஞ்சு பலியான் அங்கிருந்து இப்போ தமிழ் தலைவாசிக்கு மாறிட்டாரு அஸ் ஹெட் கோச்சா. ஸோ அப்படி இருக்கிறப்போ அர்ஜுன் தேஷ்வாலை ரிலீஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன் அர்ஜுன் தேஷ்வாலை நான் ரிலீஸ் ஆவார்னு சொல்லிட்டு வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவரோட வேல்யூ 1.4 கோடி. ஸோ இந்த வேல்யூக்கு அவரை ரீடைன் பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம முகமது ரஸா சடுலிச்சியனே அண்ட் இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு தலைவனுக்கு பர்த்டே, மே 14 அன்னைக்கு தலைவனுக்கு பிறந்த நாள். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவரோட வேல்யூ அப்படிங்கிறது PKL சீசன் 12க்காக 2.27 கோடி அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா இவர் ஹரியானா ஸ்லர்ஸ் ரீடைன் பண்ணதான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் பர்ஸ் வேல்யூ 5 கோடி இருக்குன்னா அதுல பாதி அமௌண்ட் இவர்கிட்ட தான் இருக்கு, பாதிக்கு மேலேயே இருக்கு. ஸோ அந்த ஒரு யோசனை இருக்கும். பட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட ஒப்பீனியன், முகமது ரஸாவை ரீடைன் பண்ணுவீங்களா, ரிலீஸ் பண்ணுவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது இல்லாம நவீன்குமார் கோயத் ஆர் நவீன் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் தபான் டெல்லி கேசி, இவரை பெருசா ஆக்ஷனை நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். பிகாஸ் டெல்லியிலேயே தான் இவர் இருக்காரு, NYPயா சைன் ஆகி அங்கேயே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நவீன்குமார் கோயத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட வேல்யூ இப்போதைக்கு 40.95 லட்சம். ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மாதிரியான ஒரு பிளேயருக்கு. கண்டிப்பா டெல்லி ரீடைன் பண்ணா நல்லது. பட் ஆக்ஷனுக்கு இவர் வர விரும்புறதா நான் கேள்விப்பட்டேன். நவீன் எக்ஸ்பிரஸ் இந்த வருஷம் ஆக்ஷன்ல வருவாரு. பட் ஆக்ஷனுக்குள்ள வந்தாருன்னா இந்த 40 லட்சத்தை விட அதிகமா போவாரு. கண்டிப்பா மினிமம் 60 லட்சம் வரைக்கும் நவீன்குமார் கோயத்துக்கு போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதோட வேல்யூ வந்து கண்டிப்பா ஒர்த்து தான். இன்ஜுரி கன்சர்ன் மட்டும் தான், மற்றபடி தலைவனுக்கு இந்த வேல்யூ ஒர்த்து தான். இது இல்லாம ஆஷு மாலிக்கை பொறுத்த வரைக்கும் தபான் டெல்லி கேசியோட ஆஸ்தான பிளேயர் இப்போ இவர் தான். இப்போ அவரோட வேல்யூ 1.16 கோடி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. PKL சீசன் 11 அவருக்கு எத்தனை டீம்ஸ் போட்டி போட்டாங்க, முக்கியமா தமிழ் தலைவாஸ் எவ்வளவு போட்டி போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல பிளேயர், இதுல இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா தலைவனோட வேல்யூ ரொம்பவே ஹையா இருக்கு. கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க. 1.16 கோடி கொடுத்து ரீடைன் பண்ணாலும் ஒர்த்து தான். ஸோ நல்ல பிளேயர் தான், பிரச்சனையே கிடையாது. இது இல்லாம மணிந்தர் சிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவர் ஒரு ஸ்டார் பிளேயர் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூ டிப்பா இருக்கு. வெறும் 37.23 லட்சம் தான் அவரோட வேல்யூ. 37,23,000 தான் அவரோட வேல்யூ. கண்டிப்பா பெரிய டீப். ஸோ இதுக்கப்புறமா இவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆக்ஷன்ல கண்டிப்பா ரிலீஸ் பண்ணப்படுவார் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ரிலீஸ் பண்ணிட்டு வழக்கம் போல பெங்கால் வாரியர்ஸ் தங்களோட வேலையை ஆரம்பிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம நம்மளோட பர்தீப் நர்வாலோட வேல்யூ 77 லட்சத்துல இருக்கு. PKL சீசன் 11 இருந்து பெருசா இன்க்ரீஸும் ஆகல, டவுனும் ஆகல என்ன பொறுத்த வரைக்கும். பட் 77 லட்சம் அவருக்கு ரொம்ப கம்மி. பட் ஆக்ஷன்லயும் இந்த அளவுக்கு தான் போவாரு. பெங்களூர் புல்ஸ் ரீடைன் பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. பிகாஸ் அவரோட ஃபார்ம் அப்படிதான் இருந்திருக்கு. அண்ட் தென் நம்ம சச்சின் தென்வர் கடைசியா எனக்கு நிறைய வந்த போஸ்ட். ப்ரோ சச்சின் தென்வரோட வேல்யூ 37 லட்சம் தான், அவரை நம்ம ஏன் ரீடைன் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சச்சின் தென்வரை பொறுத்த வரைக்கும் 37.23 லட்சம் இப்போ அவரோட வேல்யூ. நம்ம எடுத்தது எவ்வளோ, 2 கோடிக்கு மேலே கொடுத்து சச்சின் தென்வரை தமிழ் தலைவாஸ் சைன் பண்ணாங்க. இப்போ வெறும் 37 லட்சம் தான் அவரோட வேல்யூ. பிகாஸ் சீசன் 11 பர்ஃபார்மன்ஸ், ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வேல்யூ பெருசா டிப்பா இருக்கு. சச்சின் தென்வரை தமிழ் தலைவாஸ் இந்த வேல்யூக்கு ரீடைன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ஒருத்து ரீடைன் பண்ணலாம். ஆனா பண்ணுவாங்களா தெரியாது. ஏன்னா சச்சின் தென்வரை ரீடைன் பண்ணா அவர் தான் பிரைமரி ரைடர். ஸோ நீங்க ஒரு இன்னொரு ரைடருக்கு போக முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ கன்ஃபியூஷன் வேணான்னு சொல்லிட்டு அவர் ரிலீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. மேபி இதே மாதிரியான ரேட்டுக்கு ஆக்ஷன்ல வந்தா FVM யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த வேல்யூ ஒர்த்து தான். அண்ட் இந்த வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பட் ரிட்டன்ஷன் லிஸ்ட் அப்டேட் வரும்போது தான் ஒரிஜினல் வேல்யூ என்னங்கிறது தெரியும். அதை நான் உங்களுக்கு அப்போ அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும்.